அனைவருக்கும் வணக்கம். டே தம்பி கரப்பாம்பூச்சி, புறம்போக்கு நாயே, நீ வீட்டுக்குள்ளே வந்தாவே உன்னை அடித்து துவைச்சி விளக்க மாத்தாலேயே அடித்து சாவடிப்போம். நீ நாங்கள் இருக்கக்கூடிய பாரத நாட்டுக்குள்ளே, இந்திய தேசத்துக்குள்ளே, ஒருமைப்பாட்டோடு இருக்கக்கூடிய தேசத்துக்குள்ளே வந்து கரப்பாம்பூச்சிங்கிற பேரில் இந்த நாட்டுக்குள்ளே நுழைஞ்சு கலவரம் பண்ணலான்னு பார்க்குறியாடா? உன்னை விடுவோமா? இங்கே ஆண்டுக்கிட்டு இருக்கிறது யார்? இந்த அரசு யாருக்கு கீழே இருக்குது? உன்னைய தலையில கட்டி இப்படியே தொங்க விட்டு நகின்னு நச்சு பெற மாட்டாங்க. மோடிடா ஆச்சு. இது வேறு நாடுன்னு நினச்சியா? வேறு எங்கேயாவது கலவரம் பண்ணுற மாதிரி இங்கேயும் கலவரம் பண்ணிவிட்டு நிம்மதியாக போயிடலான்னு பார்த்தியா? தம்பி, இந்த உலகத்துக்கே தலைவராக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. கரப்பாம்பூச்சி, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய அல்லு சில்லறைக்கெல்லாம் சொல்கிறேன், நீட்டுனா என்னன்னே தெரியாத பரதேசிகள்லாம் சொல்கிறேன். இந்த நடிகருங்கிற போர்வையில், இயக்குனருங்கிற போர்வையில் சுற்றிக்கிட்டு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அல்லக்கைகளுக்கும் சொல்கிறேன். இந்த கருணாசு மயனுக்கெல்லாம் என்ன தெரியும்? இந்த லவ் டுடே படம் எடுத்தவனுக்கு என்ன தெரியும்? பிரகாஷ் ராஜா இங்கே ஒரு சோல்னா பையை போட்டு உட்காந்துருக்கேன். அங்கே போய் இருக்கிறதுக்கு உனக்கு என்ன வேலை இங்கே? அப்போ இந்த பிரகாஷ் ராஜ், இந்த அமீர், இந்த வெற்றிமாறன், இந்த அமீர்லாம் பாலியல், அதாவது அனிமல் பாலியல் தொந்தரவு கொடுத்தாலு, போதை வழக்கில் இருக்கக்கூடிய ஆள், உன்னையெல்லாம் செக் பண்ணி நீங்கள்லாம் என்னென்ன அந்த சமூகத்தில் வந்து செய்ய போகிறீங்க? இந்த சமூகத்துக்கு நல்லது செய்ய போகிறீங்க. நீங்களே வந்து படம் எடுத்துக்கிட்டு சமூகத்தை சீரழிச்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து பாரத பிரதமரோட ஆட்சியை குறை சொல்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது உங்களுக்கு? நேற்று என்னடான்னா, இங்கே என்னடான்னா பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில். அது ஒரு பொண்ணு சொன்னது சங்கி கூட்டன்னு சொல்லுது. அல்லா பேர் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க. ஜந்தர் மந்தரில் டெல்லியில் பார்த்தா பாலஸ்தீனத்தை கொடியை கொண்டு வரீங்க. நீங்கள்லாம் நீட்டுக்கு போராட வந்தீங்களா? இந்த சமூகத்தை, இந்த இந்திய நாட்டை, திருநாட்டு நல்லபடியாக இருக்கிறத வந்து ரெண்டை பிளவு பண்ணுறதுக்கு, கலவர பூமி ஆக்கிறது கொண்டு வந்தீங்களா? சரி, இவ்வளோ நாளாக அந்த கரப்பாம்பூச்சி தலைவன் கெத்தாக வந்து சுற்றிக்கிட்டு இருந்தான். அதுலேயும் இல்லாமல் முந்தா நாள் பேசும்போது ஒரு வார்த்தை வந்து சொல்கிறான். பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பார்த்து என்ன சொல்கிறான்? இந்த குழந்தைகளோட வழி உங்களுக்கு எங்கே தெரிய போகுது? உங்களுக்கு குடும்பம் இருக்கா, குட்டி இருக்கா, உங்களுக்கு எப்படி தெரியுங்கிறான். அட பரதேசி பண்ணாட நாய், கரப்பாம்பூச்சி நாயை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவங்களை மட்டும் இல்லாமல் இந்த இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய மக்களை தன் குடும்பமாக நினச்சி ஆட்சி நடத்திட்டு இருக்காரா பாரத பிரதமர் நரேந்திர மோடி. புறம்போக்கு. இன்றைக்கி ஜந்தர் மந்தர் பகுதியில் எல்லா பக்கட்டும் வழியை அடைச்சிட்டாங்க. அதில் கலவரத்தில் ஈடுபட்டவங்களை அடையாளம் காண்றதுக்கு மோடி அவர்கள், பாரத பிரதமர்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்க சொல்லிட்டாங்க. அவங்களோட பாஸ்போர்ட்டை முடக்க சொல்லிட்டாங்க. இந்த கரப்பாம்பூச்சியை பின்னாடி வந்துச்சு ஒரு பரதேசி நாய். அந்த நாய் போலீஸ்காரங்க காலில் எல்லாம் மாப் கர்தோஜின்னு கீழே விழுகுது. சரி, இங்கே தமிழ்நாட்டில் வந்து போராட்டம் பண்ணுறீங்கல்ல, அது என்னடா இங்கே வந்து ஹிந்தியில் வந்து போராட்டம் பண்ணுறீங்க? ஏன் நீட் தேர்வு விலக்கு வேணும்னு சொல்லி பேன் நீட்னு சொல்ல வேண்டியதானே? நீட்டை ரத்து பண்ணு சொல்ல வேண்டியது. அது என்னடா ஆஜாதி? எங்கெல்லாம் வந்து ஆஜாதி போடுறீங்க? நீங்கள்லாம் யாருடா? எந்த கும்பல்டா? எங்கே இருந்துடா வர்றீங்க? தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் பார்க்க வேணும், உளவுத்துறை அவர்களும் கண்காணிக்க வேணும். இங்கே வந்து போராட்டங்கிற பேரில் சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாமே சமூக விரோதிகள், தேசத்தை பிளவுபடுத்தக்கூடிய சக்திகள். இவங்க என்னடான்னா போராட்டத்தில் வந்து சங்கி எங்கேருந்து வந்துச்சு? சங்கி எதுக்கிட்ட? சங்கிக்கும் பாலஸ்தீன கொடிக்கும் வேற வித்தியாசமாக அல்லாங்கிறதுக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குது? அப்போ இங்கே திட்டமிட்டு இந்த கரப்பாம்பூச்சி நாதாரி வந்து ஒரு ரவுடிகளை இறக்கி கலவரம் பண்ணணும்னே வந்து இந்த வேலையை செஞ்சுருக்கு. இதுக்கு இந்த ஊர் நாடில் இருக்கிற ஆளுகள்லாம் சப்போர்ட்டு. டேய், முதல்ல நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்கங்கடா. சும்மா பூதாம்போக்கில் வந்து பொத்தாம்பொதுவில் வந்து மோடி அப்படி, இந்த நாடு இப்படி, முட்டா பயல்களா. நாடு பூரா இருக்கிற தலைவர்களுக்கும் இந்திய நாட்டோட தலைவருக்கும் அதிக வித்தியாசம் இருக்குடா. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுடா. உங்களை மாதிரி லுச்சா பயல்களுக்கு தெரியாதுடா. கரப்பாம்பூச்சியோட கதை, கரப்பாம்பூச்சியை நம்பி வந்தவங்களோட கதை பாஸ்போர்ட் முடக்கத்தில் இருந்து ஆரம்பிக்குது. நீங்கள் தெத்திங்கடி மோனே, எங்கேருந்து வந்தீங்க? யார் சொல்லி வந்தா? எவ்வளோ காசு உங்களுக்கு மாறுச்சு? இந்த போராட்டத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? நீட்டு மேலையெல்லாம் அக்கறை கிடையாதுங்க. என்ஜிஓங்கிற பேரில் எஃப்ஆர்சிங்கிற ஒரு அமைப்பு வந்து அதிகமான வந்து ஃபண்டை வந்து வெளிநாட்டிலேருந்து 22,000 கோடிக்கு மேலே என்ஜிஓக்கள் மூலமாக வாங்கியிருக்காங்க. அந்த காசை வச்சு தான் இந்த மாதிரி கரப்பாம்பூச்சி நாய்களுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.
அதனால பார்த்தீங்கன்னா இந்த கரப்பாம்பூச்சி எல்லாம் துள்ளி ஓடிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ எங்கள் தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒரு மசோதா ஏற்றுறாங்க, இந்த என்ஜிஓக்கெல்லாம் கட் பண்ணணும் அப்படின்னு. இந்த மசோதாவை ஏற்ற விடாமல் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி கரப்பாம்பூச்சி பின்னாடி சில வண்டுகளும் சில சிறிய சிறிய எறும்புகளும் ஓடியாந்து கொண்டு இருக்கின்றன. ஆகையினால இது இந்தியா பாரத நாட்டை வலிமையான ஒரு ஆண்மகன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆண்டுகிட்டு இருக்காங்க. உங்களோட லுச்சாத்தனமெல்லாம் இங்கே செல்லுபடி ஆகாது. ராகுல் காந்தி, நீ நல்லா இருக்கணும் சாமி. நீ இருக்கிற வரைக்கும் பாரத பிரதமருக்கும் எந்த குறையும் இல்லை, பிஜேபி கட்சிக்கு எந்த குறையும் இல்லை. பிஜேபி கட்சி நீ இருக்கிற வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் சாமி. நீ நல்லா இரு. இந்திரா காந்தி அம்மையா இத்தாலிக்காரங்களுக்கு இந்தியா மேலே எப்படா பாசம் இருக்கும்? நீங்கள் வேற ஊரில் இருந்து வந்தவங்க தானே. இந்த பாரத நாட்டில் பல பேர் தியாகத்தில், பல சுதந்திர தியாகத்தினோட ரத்தத்தில் உருவான இந்த பாரத நாடை இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழும் கடவுள் கிருஷ்ண பரமாத்மா மாதிரி கலியுகத்தில் உங்களை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரா? நீங்கள் வேற ஆளுன்னு நினச்சிடாதீங்க, புட்டு எரிஞ்சிருவான். சரியா? காக்ரோச் துமாரா காம் கதம் ஓகையா. ठीक है, धन्यवाद. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.